விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய். எவனோ சொல்லியிருக்கான் உசலம்பட்டியில கல்லர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசலம்பட்டி விஜய். நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தேட்டர்ல டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேச கூடாது. உங்க சின்னம் இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. முகத்தை பார்த்து என் முகம்தான் போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய். என் முகத்தை பார்க்காதீர்கள், நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அப்படிதானே பார்க்கணும். இது என்ன ஓட்டா? இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா? இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா? நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா, காட்டுறேன் டாட்டா. இப்படியாடா என்னது? 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேன்னு. 2 பேர் ஒரு பம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பம்பளை டிவிகேல திருடி. அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன். சும்மா வாய் தோண்டும் போது பிரபலுக்கு வேண்டி தானே என்ன வேணும்னாப்பா செய்யறேன். ஏய், திருச்சியில இந்த போறாருல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்புறம் ஏன எதிர்க்கிறீன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள். அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.